வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், விஜி பொட்டிக். நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சாதா ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் கட்டிங் வீடியோவை இது நான் பேசவே தேவையில்ல, நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளால் மாதம் இவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் புரிய வைக்க போகிறேன். நிறைய பேர் வந்து இதனுடைய டீட்டெயில் தெரியாமையே என்ன பண்ணிடுறாங்க, நம்மளால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும், இதெல்லாம் என்ன வருமானம் கொடுத்துரும், இதை வச்சுக்கிட்டு நம்மளால் குடும்பத்தை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணி வர முடியும், நம்ம வந்து ஒரு 10 ரூபா நமக்கு குடும்பத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம என்ன செய்ய முடியும், இதெல்லாம் வந்து யோசிக்காமையே அப்படியே விட்டுடுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்றதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது எல்லாமே முழுமையாக உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா, நம்ம வந்து ஒரு நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு 4 லைனிங் ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கோங்க, பழகிக்கோங்க. ஏன்னா ஒரு 4 லைனிங் ப்ளவுஸ் நீங்கள் தைக்க பழகிட்டிங்கனாலே, ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸ் அப்படின்ட்டாலே 30 நாளைக்குன்னு கணக்கு பண்ணிங்கன்னா 20,000க்கு மேலே தான் வரும் ஒரு மாதம் நம்ம சம்பாதிக்கிறது. அப்போ நமக்கு அந்த 20,000 போதாதா? நம்மளுடைய குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு ஒரு 20,000 போகுமா போகாதா? நம்ம இதெல்லாம் யோசிக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒருத்தர் வருமானம் வந்து நமக்கு குடும்பத்துக்கு பத்தாது. நம்ம பசங்களை பார்க்கணும், நம்ம குடும்பத்தையும் மேனேஜ் பண்ணணும். வாடகை வீடுனா வாடகை காசு கொடுக்கணும், சொந்த வீடுனா கரண்ட்டு பில்லு, அப்புறம் நமக்கு நிறையா இருக்கும். அது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரணும். அப்போ நம்ம இது என்ன பண்ணணும், அதை மட்டும்தான் நம்ம யோசித்து செய்யணும். ஏன்னா நம்ம ஒருத்தர் வருமானத்தை வச்சுக்கிட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 4 ப்ளவுஸு, அது 4 ப்ளவுஸ் கணக்குக்கு எப்படின்னா, லைனிங் ப்ளவுஸு ஒரு 3, சாதா ப்ளவுஸு ஒரு 1, 2 அந்த மாதிரி எதையாச்சும் நீங்கள் பிளான் பண்ணி நைட்டே வெட்டி வச்சுக்கோங்க காலையில். அப்போ தான் உங்களுக்கு எந்திரிச்சு தைக்க முடியும். தைக்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே காலையிலே நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நமக்கே காலையில் கொஞ்சம் நமக்கு உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். அதனால் நம்ம காலையிலே தைக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் காலையிலே வேலையை முடிச்சுட்டு தைக்கிறதுக்கு உட்காருங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 4 ப்ளவுஸ் தைச்சாலே ஒரு 20,000க்கு மேலே நம்மளால் சம்பாதிக்க முடியும். இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க வியூவர்ஸாக இருந்தாலும் சரி தான், இல்லை ஏற்கனவே நீங்கள் என்னுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு வர வியூவர்ஸாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 2 ப்ளவுஸ் தைக்கிறோன்னாலே அது நமக்கு வீட்டு செலவுக்கு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு அது ஆகும். ஆனால் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4 ப்ளவுஸு நீங்கள் இப்போ தான் நீங்கள் 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் தான் நான் தைக்கிறேன் அப்படின்னாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் 4 ப்ளவுஸ் எப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு ஸ்டிச் பண்ண முடியும், நான் சொல்கிறது ஒரு குறைஞ்சபட்சம், இல்லை என்னால் ஒரு 5 ப்ளவுஸ் தைக்க முடியும், இல்லை நான் 6 ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படின்னா தாராளமாக தைக்கலாம். என்னால் தைக்க முடியும், தாராளமாக என்னால் தைக்க முடியும். ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் கூட தைப்பேன். இதே வந்து ஒரு முகூர்த்த நாள் ஒரு வேலைலாம் வருதுன்னா ஒரு 12, 13 அதுக்கு மேலே கூட தைக்க முடிஞ்சாலும் தைப்பேன். ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நம்ம, அது ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அதை நம்ம யோசித்து ஸ்மார்ட்டாக பண்ணணும். நைட்டே ஸ்டிச்சிங் பண்ணி, கட்டிங் போட்டு அதை நம்ம ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு நூலுகள் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம படுத்துட்டு காலைல எழுந்திரிச்சி கடன்னு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மிஷினில் உட்காந்தோம்னா ஒரு 9 மணிக்குள்ளார மிஷினில் நம்ம உட்காரோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 7, 7:30 வரைக்கும் நம்ம தைக்கிறோம்னா கண்டிப்பாக நாம் நினைக்கிற இலக்கை நம்மளால் அடைய முடியும். இன்றைக்கி நான் ஒரு 10 ப்ளவுஸ் கொடுக்கணும், ஒரு 12, 13 ப்ளவுஸ் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும். புரியுதுங்களா? அதனால் நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது. நீங்கள் அதை பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணி நீங்கள் நினச்ச இலக்கை அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு அதே போல் ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே நீங்கள் உடனே நீங்கள் கொக்கி கட்டுற மாதிரி நீங்கள் அதை எப்பவுமே வந்து வச்சுக்காதீங்க. ஏன்னா அதுவே நமக்கு டைம் வந்து எக்ஸஸாக போய்கிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொக்கி கட்டுற வேலையை நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொக்கி கட்டுற வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அப்படின்னும்போது நம்ம தைக்கிற வேலையை முடிச்சுட்டு மிஷின்லேருந்து எந்திரிச்ச உடனே நம்ம கொக்கி கட்டி எடுத்து வச்சிடலாம். அதையும் பார்த்துக்கோங்க. இன்னொன்று, நம்ம வந்து இப்படி நம்ம ப்ராப்பராக செய்யும்போது நமக்கு என்ன ஆகும்னா, தைக்கிற வேலை வந்து நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி செய்யும்போது நமக்கு வேலை சீக்கிரமாக முடியும். அதே போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு டைமை வந்து ஒரு ப்ளவுஸ் எடுக்கும்போது நீங்கள் டைமை வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்பயும் தைக்கிற மாதிரியே தையுங்க ஃபஸ்ட்டு. அது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள்.
அதிலருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். இப்படி நம்ம பார்த்துட்டு அடுத்த ப்ளவுஸ் நம்ம எடுக்கும்போது இப்போ அது ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கும்போது ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கு அப்படின்னா, செகண்டு ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைக்கணும்னு நினச்சி தைச்சிருப்போம். அதில் ஒரு 5 நிமிஷம் நம்ம முன்னையே தைச்சிருப்போம். ஒரு 25 நிமிஷத்துக்கு அதாவது 5 நிமிஷம் முன்னாடியே தைச்சிருப்போம். அப்படின்னும்போது நமக்கு அந்த 5 நிமிஷம் சேவ் இல்லையா? அப்போ அதுக்கு அடுத்த ப்ளவுஸ்களுக்கு உங்களுக்கு என்ன தோணும்னா, நம்ம 20 நிமிஷத்தில் எப்படி தைக்கிறதுன்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக தைக்க ஆரம்பிப்போம். இது மாதிரி தைக்கும்போது நம்மளால் ஈஸியாக சீக்கிரமாக தைச்சிட முடியும். நீங்களும் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி தைச்சி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஈஸியாக இருக்குது, இல்லை அப்படின்றத எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏற்கனவே என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி வீடியோ இன்னும் வேணும்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.